வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் விரைவில் வெளியிட போகிறாங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எனக்கூடிய பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் என்ற கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஜனவரி முதல் வாரத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய தேர்ச்சி முடிவுகள் வெளியாகும். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு விலக்களிச்சிருக்காங்க. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு விலக்களித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் பி சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பள்ளி நிர்வாகங்களால் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வரும் 470 ஆசிரியர்களுக்கு கல்வி தகுதி உள்ளிட்ட இதர விவரங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்த பின்னர் தொடர்புடைய அதிகாரம் பெற்ற அலுவலர்களால் நியமன ஏற்பு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆணையை கருத்தில் கொண்டு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரிடமிருந்து பெறப்பட்ட சட்ட கருத்தின் அடிப்படையிலும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகள் 2023 நடைமுறைப்படுத்தப்பட்ட 13/12/2023க்கு முன்னர் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வருவதற்கு நியமன ஒப்புதல் அளிக்க கோரி பள்ளிக்கல்வி இயக்குநரின் கருத்துருவை ஏற்று இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணை மூலம் சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 316 பட்டதாரி ஆசிரியர்களும் தொடக்க கல்வி இயக்கத்தை கட்டுப்பாட்டில் உள்ள 156 ஆசிரியர்களும் என 470 ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிப்போம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்களா? எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் வகையில் டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் தமிழகத்தில் 82ஆக இருப்பதை 75ஆக மாற்றணும்னு கோரிக்கை வைத்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் பார்த்திங்கன்னா மனுக்கள் பல ஆயிரம் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றது அமைச்சர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் பிசி எம்பிசி எஸ்சிக்கு எல்லாத்துக்குமே 75ஆக மாற்றத்துக்கும் எஸ்டிக்கு தற்சமயம் 60ஆக இருப்பதும் உறுதியளிக்கப்பாகுதுங்க. விரைவில் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியாகும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 145 கேள்விகள் தவறு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இதில் தவறு இருக்கும் அப்படின்றது யாராலையும் கெஸ் பண்ண முடிய பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.